இணை வைப்பவர்களுக்கெல்லாம் முன்பு நரகம் சுட்டரிக்கும் 3 பேர் அழைப்பான். என்ன செய்தாய்? உனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை கொண்டு என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்திற்காக போர்க்களத்தில் நின்று போராடி ஷஹீதானேன். பொய் சொல்லுகிறாய். யாருக்காக ஷஹீதானாய்? யாருக்காக உயிரை கொடுத்தாய்? உன்னை நீ மரணித்ததற்கு பிறகு போர்க்களத்தில் இருந்த ஷஹீத் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை போற்றிவிட்டார்கள் மக்கள். நீ யாருக்காக உழைத்தாயோ அவர்களை உனக்கு கூடி நரகத்திலே இவனை முகப்புக்குள் தூக்கி எறியுங்கள். இரண்டாவது மனிதன் குர்ஆனை அழகிய முறையில் ஓதிய காரி, மார்க்கத்தை தன் வாழ்வு முழுவதும் எடுத்து வைத்த ஆளு. என்ன செய்தாய்? உன் குர்ஆனை கற்றேன், அழகிய முறையில் ஓதினேன், உன் மார்க்கத்தை உலகமெல்லாம் எடுத்துச் சென்றேன், உலகமெல்லாம் மேடைகள் பேசினேன், உலகமெல்லாம் உன் தீனை பற்றியே பேசிக் கொண்டிருந்தேன். ஆலிம் யா அல்லாஹ் நான், காரி யா அல்லாஹ் நான். அல்லாஹ் சொல்லுவான், கதத்த பொய் சொல்லுகிறாய். குர்ஆனை ஓதினாய் உன்னை காரி என்று கூற வேண்டும் என்பதற்காக, இல்மை கற்றாய் உன்னை அறிந்தவன் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக. போற்றப்பட்டதன் கூலியை யார் போற்றினார்களோ அவர்களிடத்தில் சென்று வாங்கிக் கொள். உனக்கு இங்கே கூலி, முகம் குப்புற நரகத்திலே தூக்கி எறியுங்கள். மூன்றாவது மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை அளித்தவன். என்ன செய்தாய்? உன் பாதையில் செல்வத்தை கொட்டினேன் யா அல்லாஹ், கேட்பவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லுகிறாய். உன்னை கொடையாளி என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் செல்வத்தை நீ செலவு செய்தாய். என் பெயரை பயன்படுத்தி தூக்கி எறியுங்கள் இவரையும் நரகத்தில். முஆவியா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் சிறந்த பணிகளான இந்த 3 பணிகளை தவறாக செய்தவர்களுக்கு இந்த வேதனை என்றால், மற்ற பணிகளில் அல்லாஹ்வுடைய கட்டளையில் குறைவுபடுத்தியவர்களுக்கு என்ன வேதனை இருக்கும்? யோசித்து பாருங்கள் மூமின்களே.